With the divine blessings of Sri Vidya Disha Tirtharu of Palimar Mata, the sacred construction of Raghavendra Swami Brindavanam has begun at Mangala Nagar, Chennai. This holy initiative, estimated at around 1.2 crores, invites you generous support at just 5,000 per square feet. Be a part of this spiritual journey. Donate now and receive the blessings of Sri Guru Raghavendra Swami. வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவிப்புகளை பின்பற்றுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை அனுமானம் 13 ஜூன் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலையில் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், பெலகாவி கர்நாடகாவின் கடலோர மாவட்டங்களை தொடர்ந்து அமைந்திருக்கக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, ஆந்திரா ஊடாக பயணித்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது பெலகாவி கர்நாடக கடலோர பகுதிகளில் இப்போ நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய காற்றின் திசை வேறுபாடுகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து வங்கக்கடல் ஊடாக பயணிக்கக்கூடிய இந்த ஈரமிகு தென்மேற்கு பருவக்காற்றினோட வருகை மேற்கு கரையோர பகுதிகளில் இருப்பதனாலேயும் இன்று முதல் இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மேலும் தமிழகத்தில் இன்று நாளை மறுநாள் 3 நாட்கள் வெப்பச்சலன மழையானது தொடர்ந்து இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. இன்று அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்பு கேரளா பொறுத்தவரையிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழை இருக்கக்கூடும். காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோழிக்கோடு, மலப்புரம், பாலக்காடு, திருச்சூர் மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் பரவலாக கனமழையும், எர்ணாகுளம், கோட்டயம், அழப்பி, பத்தனம்திட்டா, கோல்லம் மற்றும் திருவனந்தபுரம் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை முதல் கனமழையாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும், கர்நாடக கடலோர மாவட்டங்களில் மற்றும் கொங்கன் பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பெரும்பாலான கடலோர மாவட்டங்களில், அதாவது உத்தர கன்னடா மற்றும் உடுப்பி மாவட்டங்களில் பலத்த மழையும், பெல்காம், தார்வாத், ஹவேரி, ஷிமோகா, சிக்மகளூரு, ஹாசன், கொடகு மற்றும் தட்சிண கன்னட மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், உட்புற மாவட்டங்கள் முதல் பெங்களூரு உள்பட மிதமானது முதல் கனமழையாகவும் இன்று இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. மேலும் தெலுங்கானாவிலையும் இன்றும் பரவலாக கனமழை இருப்பதற்கு ஹைதராபாத் உள்பட இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் உட்பட ராயலசீமா பகுதிகளில் நேற்று மழையை பார்த்தோம். அதே மாதிரி நெல்லூர், காவாலி, திருப்பதி இந்த பகுதிகளிலையும் வட கடலோர மாவட்டங்கள் சில பகுதிகளிலையும் கனமழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. தமிழகத்தில் பொறுத்தவரை நீலகிரி மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழையும், திண்டுக்கல், தேனி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி விருதுநகர், தென்காசி, குற்றாலம் மற்றும் மாஞ்சோலை பகுதிகளும், திருநெல்வேலி மாவட்டத்திலையும் இன்று மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் சிவகங்கை, திருச்சியின் சில பகுதிகள், அதாவது ஒரு சில பகுதிகள் திருச்சி, திண்டுக்கல் இடைப்பட்ட பகுதிகளில் இருப்பதற்கு மிதமான மழை முதல் கனமழை இருக்க வாய்ப்பு. தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் இன்று பரவலாக மிதமான முதல் கனமழை இருக்க வாய்ப்பு. சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை, திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள், சென்னையின் மேற்கு பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் மற்ற மாவட்டங்கள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சில பகுதிகளில் திருப்பத்தூர், வேலூருக்கு இடைப்பட்ட பகுதிகளில், ஏதாவது ஆம்பூர், இந்த மாதிரி வாணியம்பாடி இந்த பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் ஆகட்டும், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டத்திலையும் மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாகலாம். ஈரோடு, திருப்பூர் சில பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நாமக்கல், கரூர் பகுதிகளிலும் அதே மாதிரி தான். மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இன்று இருக்கக்கூடும். இதுதான் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின அப்டேட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பரவல புரிதல்கள் கொடுத்துருக்கோம்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.